வணக்கம். நம்மளோட இந்த விளக்க தொகுப்புல இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். இப்போதெல்லாம் நவீன காலத்துல நாம ராப் பேட்டில்னு சொல்றோம் இல்லையா? ஒருத்தர் வார்த்தைகளாலே தாக்கிக்கிற அந்த ட்ரெண்ட். ஆனா இதே மாதிரி ஒரு மாபெரும் கவிதை போர் நம்ம பழங்கால தமிழ் அரசவையிலே நடந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் சாதாரண ஆட்களுக்கு இடையில இல்ல. தமிழ் இலக்கியத்தோட இரு பெரும் ஜாம்பவான்களான ஔவையார் மற்றும் கம்பர், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த ஒரு அனல் பறக்கும் வார்த்தை போர் தான் அது. சரி, ரொம்ப காக்க வைக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த எதிராளியை முற்றிலுமா வாயடைக்கச் செய்த ஒரு பதிலடி, அதாவது ஒரு தரமான கம்பேக் எதுவா இருக்கும்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வழக்கமா மன்னர்கள் வாழ வச்சு போர் செஞ்ச கதைகளை தான் நாம நிறைய படிச்சிருப்போம். ஆனா வெறும் வார்த்தைகளை, அதுவும் கவிதையை மட்டுமே ஒரு கூர்மையான ஆயுதமா வச்சு எப்படி ஒருத்தரை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. அப்படி என்னதான் அங்க நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க நேரா அந்த அரசவைக்குள்ளேயே நம்ம போகலாம். முதல்ல கம்பருடைய அந்த மறைமுக சவால் என்னன்னு பார்க்கலாம். ஒருமுறை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் அரசவையில இருக்கும்போது ஔவையார மறைமுகமா சோதிக்கணும்னு நினைச்சு ஒரு வலைய விரிச்சார். அவர் ஒரு விடுகதை போட்டார். ஒரு காலடி 4 இலை பந்தலடி. கேட்கறதுக்கு ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தோணுதில்ல? ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தண்டும் 4 இலைகளும் மட்டுமே கொண்ட ரொம்பவே சாதாரணமான ஆரைக்கீரை அப்படிங்கிறதான். அதாவது உன்னோட கவிதையெல்லாம் இந்த சாதாரண ஆரைக்கீரைக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஔவையார் அந்த அரசவையில ரொம்பவே நுட்பமா நாசுக்கா அவமதிச்சிட்டார் கம்பர். நிஜமாவே ஒரு தந்திரமான நகவுதான் இல்லையா? அடுத்ததா ஔவையாரோட ஆவேச பதிலடி. இப்படி ஒரு மறைமுகமான ஆனா கடுமையான அவமதிப்பை கேட்டதும் ஔவையார் சும்மா இருப்பாரா? அவருக்கு கோபம் வரல. பதிலுக்கு ஒரு நொடி கூட தாமதிக்காம அந்த அரசவையே அதிரும்படியா ஒரு கவிதையை உடனே பாடினார். அந்த வரிகளை கேளுங்க. எட்டேகால் லட்சணமே, யமனேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேல் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா. என்ன ஒரு வேகம் பாருங்க, என்ன ஒரு தாளம். இதை மேலோட்டமா பார்த்தா ஏதோ ஒரு கடவுளை துதித்து பாடுற மாதிரி தான் தோணும். ஆனா இந்த கவிதைக்குள்ள ஔவையார் எத்தனை அணுகுண்டுகளை ஒளிச்சு வச்சிருக்கார் தெரியுமா? எட்டைகால் எண்களின் ரகசியம். இதுல அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு பாப்போம். இந்த கவிதையோட முதல் ரகசியமே ரொம்ப பிரமாதமான ஒண்ணு. கம்பர் மாதிரி ஒரு மாபெரும் கவிஞரை விமர்சிக்க ஔவையார் எதை ஆயுதமா எடுத்தார் தெரியுமா? தமிழோட பழமையான எண்களை. எட்டேகால் லட்சணமே நான் அவர் ஏன் ஆரம்பிச்சார்? பண்டைய தமிழ் எண்கள்ல 8ங்கிற எண்ணை குறிக்கிற எழுத்து ஆ. அதே மாதிரி கால், அதாவது 4ல் ஒரு பங்கு, அந்த பின்னத்தை குறிக்கிற எழுத்து வா. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து படிங்க. ஆ கூட்டல் வா, அவா. அதோட அந்த லட்சணமே அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்தா அவலட்சணமேன்னு அர்த்தம் வந்துடுது. கம்பர் பயன்படுத்திய அதே சிலேடைய உத்தியை எடுத்து அடுத்த செகண்டே கம்பரை அவலட்சணமானவன்னு ஆணித்தரமா அடிச்சிட்டார் ஔவையார். இதுதான் உண்மையான மைக் ட்ராப் மூமெண்ட். அடுத்தது கூர்மையான வசை சொற்கள். இதுலதான் விஷயமே இருக்கு. அந்த முதல் அடியோட அவர் நிச்சயமா நிறுத்தல. அடுத்தடுத்து அம்புகள் சரமாரியா பாயுது. அவர் பயன்படுத்திய வார்த்தைகளையும் அதோட உண்மையான அர்த்தத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். யமனேரும் பரியேன்னு சொன்னார்ல, அதுக்கு யமனோட வாகனமான எருமேன்னு அர்த்தம். மட்டல் பெரியம்மை வாகனமேங்கிறது மூதேவியோட வாகனமான கழுதைய குறிக்குது. கூரையில்லா வீடேனா எந்த பயனும் இல்லாத ஒரு குட்டிச்சுவர். அப்புறம் குலராமன் தூதுவனே, ராமனின் தூதனான அனுமன், அதாவது குரங்கு. எருமை, கழுத, குட்டிச்சுவர், குரங்குன்னு கம்பரை ஒரு அரசவையில வச்சு எப்படி பிரிச்சு மேஞ்சிருக்காரு பாருங்க. கடைசியா இந்த மாபெரும் பதிலடியோட உச்சகட்டம். மேல சொன்ன அத்தனை வசைகளையும் அடுக்கி முடிச்சிட்டு ஃபைனலா கம்பரை பார்த்து ஔவையார் கேட்ட அந்த வரிய கவனிங்க. ஆரை எடா சொன்னா எடா. அதாவது, அடே எருமையே, கழுதையே, குரங்கே, நீ ஆரைக்கீரையத்தானே சொல்லி என்ன கிண்டல் செஞ்ச, இப்போ சொல்லு அப்படின்னு கேட்டு கம்பரோட அந்த ஒட்டுமொத்த கருவத்தையும் ஒரே வரியில சுக்குநூறா உடைச்சி எரிஞ்சிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. இதை ஏன் அப்படி கொண்டாடுறோம்? இந்த ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம வெறும் ஒரு கோபமான வார்த்தை பரிமாற்றமா மட்டும் பார்க்கக்கூடாது. இதிலிருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. முதல்ல ஔவையாரோட அந்த பிரமாதமான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதாவது உடனடி சமயோசித்த புத்தி. ரெண்டாவதா தமிழெண்களை ஒரு கவிதைக்குள்ள அவர் எவ்வளவு சாதுரியமா பயன்படுத்தியிருக்காருங்கிறது. மூணாவதா பல அடுக்குகள் கொண்ட புராண குறியீடுகளை வச்சு அவர் கொடுத்த அந்த தரமான பதிலடி. கடைசியா தன்னை நோக்கி வந்த ஒரு கேலிய எக்காலத்துக்கும் அழியாத ஒரு மாபெரும் இலக்கிய வெற்றியா அவர் மாற்றிய விதம். கம்பர் விரிச்ச அதே வலைய அவருக்கே எதிராக திருப்பி விட்டு இலக்கிய ரீதியா அவரை வீழ்த்திய ஔவையாரோட திறமை நிஜமாவே அப்பாரமானது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்க விரும்புறேன். வார்த்தைகளை வச்சு இதை விட சிறந்த ஒரு போர் செய்ய முடியுமா?
ஒருத்தரை தாக்குறதுக்கு ஆயுதங்களோ வன்முறையோ தேவையில்லைங்க. மொழியோட ஆளுமையும் கூர்மையான அறிவும் இருந்தா வார்த்தைகளையே எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆயுதமா மாத்தலாம் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு கத்துக் கொடுக்குது. அதனால அடுத்த முறை நீங்க யாரையாவது விமர்சிக்க நினைச்சா ஔவையாரோட இந்த 8.25 லட்சணமே உத்திய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.